ஒரு பக்கம் ஜனநாயகன், இன்னொரு பக்கம் திமுக சார்பில் பார்த்தீங்கன்னா பராசக்தி. இது எப்படி பார்க்கறது? ரெண்டு கட்சிகளுக்கான மோதல் மாதிரி தான் இந்த திரைப்படங்கள் இப்போ ரிலீஸ் ஆக இருக்கா? என்ன காரணம்னா, இப்போ ஹிந்திக்கு எதிராக அன்றைக்கு திமுக என்ன மாதிரி போராட்டமெல்லாம் நடத்திருக்கு, எப்படிப்பட்ட உயிர் தியாகமெல்லாம் செஞ்சு இந்த தமிழ்நாட்டு மக்களை ஒரு பேராபத்திலிருந்து காப்பாற்றிருக்காங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ் பார்வையாளனுக்கு கடத்தப்படும். அப்போ அவனுக்கு அந்த செய்தி போகும்போது 2026 தேர்தலில் அவன் திமுகவுக்கு ஓட்டு போடுவதற்கு தயாராகிடும். இந்த ஜனநாயகன் திரைப்படம் வந்து எப்படி இருக்க போகுது சார் விஜய் அவர்களுக்கு? கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜயோட அரசியல் அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படி எல்லாத்துக்குமே சைலண்டாக தான் இருக்காரு. பெரிய அளவில் பேச்சுமே இல்லை கரூர் சம்பவத்துக்கு பிறகு. ஸோ இந்த ஜனநாயகன் திரைப்படம் அதுலேருந்து வெளில வர்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா? விஜய் அவர்களோட அரசியல் வாழ்க்கையில் இந்த திரைப்படம் ஹெல்ப் பண்ணுமா? விஜய் அவர்களுக்கு இந்த எஸ்ஐஆர் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா இப்ப இருக்கக்கூடிய விஜய்க்கான ஓட்டுன்னு பார்த்தா இந்த இளைஞர்களாக தான் இருக்காங்க. இந்த எஸ்ஐஆருடைய பிரச்சனை தலை தூக்குச்சு அப்படின்னா இந்த வாக்காளர்கள் தான் முதல்ல அடிபடுவாங்க. அரசியல்ல விஜய்க்கான ஓட்டு இந்த எஸ்ஐஆர் மூலமா கொஞ்ச நெஞ்சம் கிடைக்கிறதும் இல்லாம போயிடுமா? இல்லை, அது ஓரளவு அது உண்மைதான். விஜயை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களை நம்பி தான். அதே நேரம் அவருடைய டார்கெட் ஓட்டர்ஸ் யார் அப்படின்னா இந்த 2K கிட்ஸ் தான். அப்போ இவங்க வந்து அதில் இல்லை அப்படின்னா நிச்சயமாக அவருக்கு பாதிப்பு இருக்கத்தானே செய்யும். ஸோ அதனால தான் அவரே வந்து ஒரு வீடியோ விட்டு அதில் உள்ள பிரச்சனைகளை அதை எப்படி நம்ம சார்ட் அவுட் பண்ணணும்லாம் போட்டிருக்காரு. ஜென்சி ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், புது வாக்காளர்கள் நம்ம நண்பான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஜனநாயகன் மிஸ்ஸஸ் பராசக்தி. ஸோ கிட்டத்தட்ட நெருங்கி அப்படியே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த திரைப்படங்கள் வெளியாக போகுது. இதை எப்படி சார் பார்க்கலாம்? ரெண்டு திரைப்படங்கள் சினிமாக்குள்ளே வருது அப்படின்னு பார்க்கலாமா, இல்லை ரெண்டு கட்சிகள் மோதல்னு பார்க்கலாமா? ஒரு பக்கம் ஜனநாயகன், இன்னொரு பக்கம் திமுக சார்பில் பார்த்தீங்கன்னா பராசக்தி. இதை எப்படி பார்க்கறது? ரெண்டு கட்சிகளுக்கான மோதல் மாதிரி தான் இந்த திரைப்படங்கள் இப்போ ரிலீஸ் ஆக இருக்கா? அதான் ரசிகர்களுடைய பார்வையில் ரெண்டு பெரிய படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத தாண்டி ஒன்றும் இல்லை. ஆனால் ரொம்ப நுணுக்கமாக நீங்கள் அதை நுட்பமாக பார்க்கும்போது அதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்குங்கிறதே நம்ம புரிஞ்சுக்கலாம். என்ன காரணம்னா, இப்போ பராசக்தி அது வெறுமனே ஒரு திரைப்படம் கிடையாது, அது வந்து ஒரு பீரியட் ஃபிலிம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா 67 நடந்த அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் தான் இந்த படத்தினுடைய கதை. அப்போ இந்த படம் இன்னைக்கு திரைக்கு வரும்போது அந்த படத்தை பார்க்குற பார்வையாளனுக்கு அந்த ஹிந்திக்கு எதிராக அன்றைக்கு திமுக என்ன மாதிரி போராட்டமெல்லாம் நடத்திருக்கு, எப்படிப்பட்ட உயிர் தியாகமெல்லாம் செஞ்சு இந்த தமிழ்நாட்டு மக்களை ஒரு பேராபத்திலிருந்து காப்பாற்றிருக்காங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ் பார்வையாளனுக்கு கடத்தப்படும். அப்போ அவனுக்கு அந்த செய்தி போகும்போது அவனுக்குள் ஒரு தாட் ப்ராசஸ் நடந்தால் 2026 தேர்தலில் அவன் திமுகவுக்கு ஓட்டு போடுவதற்கு தயாராகிடுவான். அப்படி அவனை தயார்படுத்துவதற்காகவே தயாரிக்கப்பட்ட படம் தான் இந்த பராசக்தி. அடுத்து ஜனநாயகன். ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பகவந்த் கேசரிங்கிற ஒரு தெலுங்கு தரலோக்கலான ஒரு மசாலா படத்தினுடைய ரீமேக் தான். ஆனால் இது அப்படியே இவங்க ஒரு மசாலா படத்தினுடைய ரீமேக்காக பண்ணாமல் அதுக்குள்ளார தமிழ்நாட்டின் சமகால அரசியலை உள்ளே போட்டிருக்காரு விஜய். தலைப்பும் ஜனநாயகன்கிற ஒரு பேர். இது பார்த்திங்கன்னா இந்த படம் கடைசி படம் வணிக ரீதியாக வெற்றி அடையணுங்கிறது ஒரு பக்கம் நோக்கமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் நம்முடைய அரசியலுக்கும் இந்த படம் பயன்படணும் அப்படிங்கிற மாதிரி வேலை அந்த படத்தில் இருக்குது. அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது விஜய் திமுக இப்போ ரெண்டு பேருக்கு சார்பான படங்கள் வந்து பொங்கலுக்கு வருது. அதுதான் நம்ம விஷயம். அதுக்கு அடுத்து ரெண்டு படத்துக்குமே ஒரு பெரிய போட்டி இருக்கும். இப்போ பராசக்தி தயாரித்தது டான் பிக்சர்ஸாக இருந்தாலும் வெளியிடுறது வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஜெயின் நிறுவனம் தான் வெளியிடுறாங்க. அவங்க வந்து இன்றைக்கி மோனோபோலியாக பல தியேட்டர்களை கையில் வச்சுருக்காங்க. அப்போ ஜனநாயகன் வரும்போது அந்த படத்துக்கு தியேட்டர் தராமல் என்னென்ன இடைஞ்சல் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதையெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஜனநாயகன் திரைக்கு வரணும். இந்த மாதிரி நிறையா பின்னால் நடக்கிற அரசியலும் இது இந்த ரெண்டு படத்துக்கு பின்னால் இருக்குது. ஓகே சார், ஜனநாயகன் திரைப்படத்துக்கு குறிப்பாக வந்து இந்த சன் டிவி வந்து அவங்க காப்பிரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. அவங்க அந்த சேனலில் தான் அது வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது படமா அப்படின்னு சொல்கிறாங்களே, இது எந்த அளவுக்கு உண்மை? இந்த செய்தி உண்மைதானா? இல்லை, அது ரொம்ப தவறான செய்தி. இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா, யூடியூப்பில் வந்து எவங்கிட்ட வேணாலும் மைக்கை நீட்டுறாங்க, எவங்கிட்ட வேணாலும் ஒரு பேட்டி எடுக்கிறது, அவன் வாயில் வந்தது சொல்கிறது. அதை எந்த வகையிலையும் கிராஸ் செக் பண்ணாமல் இவங்க வந்து இது அப்லோட் பண்ணுறதுனால வந்த சிக்கல் தான் அது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், விஜய் வந்து தன்னுடைய அரசியல் எதிரி அப்படின்னு திமுகவை சொல்லிட்டாரு. இன்றைக்கி அவர் வந்து திமுகவுக்கு எதிராகத்தான் அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்கார். மற்ற கட்சிகளை அவர் பெருசாக திட்டுறதில்லை.
அப்படி இருக்கும்போது அந்த படத்தை அதுக்கடுத்து அவர் நடிக்கிற ஜனநாயகன் படத்திலும் திமுகவுக்கு எதிரான காட்சிகளும் வசனங்களும் தான் இருக்க போகுது. அப்படிப்பட்ட படத்தை சன் டிவி எப்படி வாங்குவாங்க? சன் டிவி வச்சிருக்கிறது யார்? கலாநிதி மாறன், ஸ்டாலினுடைய உறவினர். அவருடைய தம்பி தயாநிதி மாறன் திமுகவுடைய எம்பி. என்ன அப்போ ஸ்டாலின் தயவு இல்லாமல் தயாநிதி மாறன் வந்து இனி எதிர்காலத்தில் அரசியலில் இருக்கவே முடியாது. கலாநிதி மாறனும் பார்த்திங்கன்னா திமுகவுடைய தயவு இல்லாமல் அவருடைய பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது. ஏன்னா கலாநிதி மாறனுடைய வெற்றிக்கு வந்து அவருடைய உழைப்பு திறமையெல்லாம் காரணமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த அரசியல் பின்புலமும் தானே காரணமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி அதையெல்லாம் இழந்துட்டு எப்படி இந்த படத்தை அவங்க வாங்குவாங்க? அதுக்கடுத்து ஜனநாயகன் படத்தை இவங்க வாங்கி சன் டிவியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறதா வச்சுக்குவோம். அவங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிரும்? 10 கோடி கிடைக்குமா? 20 கோடி கிடைக்குமா? 50 கோடின்னு வச்சுக்கோங்க. ஆனால் 50 கோடியை விட திமுகவோட உறவுங்கிறது தானே ஒரு மிகப்பெரிய லாபம் அவங்களுக்கு. அதனால் இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் வாயில் வந்து அது பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இந்த மாதிரி ஒரு செய்தியாக பரவுனதுக்கு காரணம்னு நினைக்கிறேன். இந்த ஜனநாயகன் திரைப்படம் வந்து எப்படி இருக்க போகுது சார் விஜய் அவர்களுக்கு? ஏன்னா ஒரு கடைசி திரைப்படம் திரை ரீதியா வெற்றியை கொடுக்க போகுது. இருந்தாலும் இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜயோட அரசியல் அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படி எல்லாத்துக்குமே சைலண்டா தான் இருக்காரு. பெரிய அளவுல பேச்சுமே இல்லை கரூர் சம்பவத்துக்கு பிறகு. ஸோ இந்த ஜனநாயகன் திரைப்படம் அதுல இருந்து வெளில வர்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா? விஜய் அவர்களோட அரசியல் வாழ்க்கையில இந்த திரைப்படம் ஹெல்ப் பண்ணுமா? நிச்சயமா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜனநாயகன் வந்து ஒரு தெலுங்கு மசாலா படத்தினுடைய ரீமேக் தான். அப்போ அந்த படத்தை சாதாரணமாக பார்க்குற ஒரு பார்வையாளனுக்கு ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படமாக இருக்கும். அப்போ அவனுக்கு அந்த படம் பிடிக்கும். அதன் காரணமாக அந்த படம் சுலபமாக அந்த வணிக வெற்றியை வந்து அடைஞ்சிடும். அதனால தான் இந்த கதையை விஜய் செலக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ அதே நேரத்தில் தேர்தல் வரப்போகுது, கட்சி நம்ம ஆரம்பித்தாச்சு. அப்போ அதுக்கும் இந்த படம் ஹெல்ப் பண்ணணுங்கிறதுனால தான் அது அரசியல் ரீதியாக சில காட்சிகளை உள்ளே வச்சு அதை ஒரு அரசியல் படமாகவும் இவங்க மாற்றிருக்காங்க. அதனால் இவருக்கு அரசியல் ரீதியாகவும் இந்த படம் ஹெல்ப் பண்ணும். விஜயனுடைய கடைசி படம் இவ்வளவு ரூபா கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னு ஒரு பெஞ்ச் மார்க் கலெக்ஷனையும் இந்த படம் வந்து அடையும். ஸோ அதை நம்பி தான் அவங்க இப்படி ஒரு கதையை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே சார். ஸோ அடுத்து அரசியல் ரீதியாக ஒரு கொஷின் என்ன அப்படின்னா, இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது, இந்த எஸ்ஐஆர் பற்றி பல விஷயங்கள் இருக்குது. அதை பேசுறதுக்கு முன்னாடி விஜய் அவர்களுக்கு இந்த எஸ்ஐஆர் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய விஜய்க்கான ஓட்டுன்னு பார்த்தா இந்த இளைஞர்களாக தான் இருக்காங்க, குறிப்பாக இந்த ஜென்சி கிட்ஸாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எஸ்ஐஆருடைய பிரச்சனை தலை தூக்குச்சு அப்படின்னா இந்த வாக்காளர்கள் தான் முதல்ல அடிபடுவாங்க. அப்போ விஜய்க்கான ஓட்டு தான் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்களே. அரசியலில் விஜய்க்கான ஓட்டு இந்த எஸ்ஐஆர் மூலமாக கொஞ்சம் நெஞ்சம் கிடைக்கிறதும் இல்லாமல் போயிடுமா? இல்லை, அது ஓரளவு அது உண்மைதான். அது ஏன்னா இந்த எஸ்ஐஆருங்கிறதே ஒரு குழப்பமான ஒரு விஷயம். இன்னும் சொல்லப்போனால் ஏற்கனவே பல ஆண்டு காலம் வாக்களிப்பவர்களே இனி இந்த வாக்காளர் பட்டியலில் இடம் பிடிப்பாங்களான்னு தெரியாத அளவுக்கு குழப்பமாக இருக்குது. அது உங்களுக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 2K கிட்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி அவங்களுக்கு எது பிடித்த விஷயமோ அதில் மட்டுமே கவனம் செலுத்திட்டு போகிற ஒரு கேரக்டர். ஒரு படம் பிடிக்கும்னா அதை மட்டுமே பார்த்துட்டு போவாங்க. அது பக்கத்துலேயே இன்னொரு சம்பவம் நடந்திருக்கும், அது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதே மாதிரி கிரிக்கெட் பிடிக்குன்னா கிரிக்கெட்டில் மட்டுமே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் கபடியில் ஒன்று நடந்திருக்கும், அது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடித்த விஷயத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு தலைமுறை தான் இந்த தலைமுறை. ஸோ இப்போ இவர்களுக்கு இந்த எஸ்ஐஆர் படிவத்தை எப்படி நிரப்புறதுங்கிறது கூட தெரியாது. பெரும்பாலானவர்களை சொல்கிறேன், சில விதிவிலக்காக சில பேர் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது என்னடா இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, இதுக்காக இவ்வளோ அலைய வேண்டியதாக இருக்குது, இதுக்காக இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குன்ட்டு ஓட்டு தானே அது என்ன போடலைன்னா என்னென்னா அது தூக்கி போட்டுருவாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மனநிலையும் இந்த சலிப்பும் பலருக்கும் வந்திருக்கு, எனக்கும் வந்திருக்கு. ஏன்னா இது வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது. 2005 நம்ம எங்கே ஓட்டு போட்டோம், நம்மளோட அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் நம்ம பேர் எங்கே இருக்குங்கிறதே கண்டுபிடிக்க முடியல. யோசிச்சு பாருங்கள், அப்போ அவர்களுக்கு எப்படி இருக்கும்? இன்னொன்று இதனால் நமக்கு என்னடா பிரயோஜனம் அப்படின்னு தூக்கி போடுறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இந்த 2K கிட்ஸ் எல்லாம் இந்த விரக்தியில் வெறுப்பில் இந்த எஸ்ஐஆர் படிவத்தை வந்து கொடுக்கலை அப்படின்னா அது கண்டிப்பாக அவர்களுடைய வாக்குரிமையை பாதிக்கும். விஜயை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு வந்தது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு மக்களை நம்பி தான். அதே நேரம் அவருடைய டார்கெட் ஓட்டர்ஸ் யார் அப்படின்னா இந்த 2K கிட்ஸ் தான். அப்போ இவங்க வந்து அதில் இல்லை அப்படின்னா நிச்சயமாக அவருக்கு பாதிப்பு இருக்கத்தானே செய்ய. ஸோ அதனால தான் அவரே வந்து ஒரு வீடியோ விட்டு அதில் உள்ள பிரச்சனைகளை அதை எப்படி நம்ம சார்ட் அவுட் பண்ணணும்லாம் போட்டிருக்காரு. அதெல்லாமல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சமூக ஊடகங்களில் நிறைய வீடியோக்கள் வருது. அந்த எஸ்ஐஆர் படிவத்தை நீங்கள் எப்படி இப்போ ஃபில்லப் பண்ணணும், என்னென்ன தகவல்களையெல்லாம் அதில் கொடுக்கணுங்கிற மாதிரியான பல விஷயங்கள் வருது.
இதையெல்லாம் இவங்க பொறுமையாக பார்த்து நிதானமாக அதை புரிஞ்சுக்கிட்டு அதையெல்லாம் அப்ளை பண்ணாங்க அப்படின்னா இப்போ விஜய்க்கான பாதிப்புங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும்.